தொடர்ந்து சென்னை மெரினா கடற்கரையில் நமது செய்தியாளர் ராஜ்குமார் போராட்டக்காரர்களிடையே இருக்கிறார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்திதான் சென்னை மெரினாவிலும் போராட்டம் நீடித்து வருகிறது. ராஜ்குமார், இந்த நிலையில அலங்காநல்லூரில் இன்று காலை ஜல்லிக்கட்டு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து மக்கள் வாடிவாசல் முன்பு அமர்ந்து நிரந்தர சட்டம் வரும் வரையில் வாடிவாசலை திறக்க மாட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள். இதனை அவர்களுக்கு ஆதரவாக சென்னையில் போராட்டம் நடத்தி வரும் இளைஞர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? மெரினா கடற்கரையை பொறுத்தவரை ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி நடைபெற்று வரக்கூடிய இந்த போராட்டம் 6வது நாளை எட்டியிருக்கிறது. ஆனால் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அவசர சட்டம் தீர்வல்ல, நிரந்தரமான சட்டத்தை தமிழக அரசு இயற்ற வேண்டும் என்றுதான் மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய மாணவர்களும் இளைஞர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதனுடைய காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்கிறோம். ஒளிப்பதிவாளர் ஜஸ்டின் அந்த காட்சிகளை காண்பிக்கிறார். மெரினா கடற்கரை தற்போது மக்கள் வெள்ளத்தில் கூட்டம் காட்சி அளிக்கிறது. நொடிக்கு நொடி பொதுமக்களுடைய எண்ணிக்கை மெரினா கடற்கரைக்கு வந்து கொண்டே இருக்கிறது. மாணவர்கள் இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தொடர்ச்சியாக இந்த இடத்தில் ஜல்லிக்கட்டுக்காக நிரந்தர சட்டம் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் இன்று மதியத்திற்கு பிறகு இன்னும் அதிகமான எண்ணிக்கையில் பொதுமக்களுடைய கூட்டம் இந்த அளவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டுக்கு எந்த விதமான இடையூறு எதிர்காலத்தில் வராமல் இருப்பதற்கு நிரந்தர சட்டம் மட்டுமே தீர்வு என்று வலியுறுத்தி தொடர்ச்சியாக இந்த இடத்தில் முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். அதே போன்று பீட்டா அமைப்புக்கு தடை செய்வதற்கான எந்த விதமான அறிவிப்பும் இதுவரை செய்யவில்லை என்றும், அதே போன்று தமிழர்களுடைய பாரம்பரியம் உரிமை காப்பதற்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த விதமான இடையூறும் வரக்கூடாது என்று வலியுறுத்தி தொடர்ச்சியாக இந்த இடத்தில் முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். போராட்ட குழுவினர் ஒருங்கிணைத்து வந்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு உணவு வழங்குவது, அவர்களுக்கான உதவிகள் செய்வது என்று தொடர்ச்சியாக இந்த இடத்தில் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்னும் மதியம் நேரத்திற்கு பிறகு லட்சக்கணக்கான பொதுமக்கள் மெரினா கடற்கரையில் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்னும் இந்த இடத்தில் நிரந்தர சட்டம் வேண்டும் என்று தொடர்ச்சியாக முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். போராட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு குழுவாக இருந்து தொடர்ச்சியாக நிரந்தர சட்டம் வேண்டும் என்றும், அதே போன்று பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தொடர்ச்சியாக முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். தொடர்ந்து அவர்களுக்கான வரக்கூடிய பொதுமக்களுக்கு உதவிகளை செய்வதற்கான நடவடிக்கைகளும் எடுத்திருக்கிறார்கள். காவல்துறையினரும் தொடர்ந்து இந்த இடத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறாங்க. பத்மபிரியா.